Hello friends, welcome back to my channel. நான் உங்கள் சிம்மா. நம்ம வந்து பாத்தீங்கன்னா இங்க கோவளம் வந்துட்டோம் friends. இந்த கோவளத்துல பீச் பக்கத்துலயே ரூம் போட்டுருக்கோம் friends. ஓகேவா? இந்த பீச்ல பக்கத்துல ரூம் போட்டுருக்கோம். இந்த ஹோட்டலோட பேர் வந்து Vlaga Palace. ஓகேவா? இந்த ஹோட்டல் வேற லெவல்ல இருக்கு. இந்த ரூம் டூரை காமிக்கிறேன். ஃப்ரண்ட்ல பால்கனியோட சேர்ந்து இருக்கு. 2 நாளைக்கு ரூம் எடுத்திருக்கோம். ஜிஎஸ்டி உட்பட எவ்வளோ தரமா கட்டணும்? 1834 ரூபா கட்டியிருக்கோம் 2 நாளைக்கு, 2 பேருக்கு சேர்த்து. அப்போது ஒரு ஆளுக்கு ஒரு நாளைக்கு 900 ரூபா வருது. 900 ரூபாய்க்கு கோவளம் பீச்சில் இப்பேற்பட்ட இடமா? இவ்வளோ பேர் வசதி இவ்வளோவா? சான்ஸே இல்லை. அப்படி என்னதாண்டா இருக்கு அப்படின்னு கேட்குறீங்க. காமிக்கிறேன் பாருங்க. மிக முக்கியமாக ரூம் மட்டும் விஷயம் இல்லை, பக்கத்துலேயே இருக்கிறது பீச் தான். கோவா நமக்கு போகிறதுக்கு சக்தி இப்போதைக்கு இல்லை, ஆனால் கோவா போலவே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் கோவளம். அதெல்லாம் இப்போ வரப்போகிற எபிசோடில் பார்க்க போகிறீங்க. வேறு லெவலில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஏரியா. பீச் ஒட்டினா மாதிரியே தான் ஃப்ரெண்ட்ஸ் ஹோட்டலு. சூப்பராக இருக்குது. ரொம்ப பில்டப் வேணாம். இப்போ முதல்ல ரூம் டூரை பார்ப்போம். அடுத்தடுத்த எபிசோடில் அதெல்லாம் பார்த்துட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம படி ஸ்டெப்ஸ் ஏறி வந்தோம்னா நமக்கு ரூம் நம்பர் 102 உள்ள அப்படி உடஞ்சி வந்தால் பாருங்கள் என்ன பிரைட்டாக இருக்குது பாருங்கள். ஒயிட் டைல் போட்டிருக்காங்க, அவ்வளோ க்ளீனாக இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு கிங் சைஸ் பெட்டு. பில்லோலாம் பார்த்தீங்கன்னா டிசைன் சூப்பராக இருக்குது. அதே மாதிரி இங்கே வந்து சோஃபாவோட குஷனும் நல்லா, பெட்டோட குஷனும் நல்லா இருக்குது. இங்கே ஹேங்கர் கொடுத்துருக்காங்க, இங்கே கபோர்ட் கொடுத்துருக்காங்க. இந்த ஸோ ஒன்றுமே இல்லை. நம்ம வந்து திங்ஸை வச்சுக்கிறதுக்கான சின்ன ஸ்பேஸ் அழகாக சூப்பராக உட்டில் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் வந்து அண்ணா திறக்கிறது பாருங்கள். அந்த க்ரீன்ஸ் போட்டது தான் வந்து பார்த்தீங்கன்னா விண்டோ. இந்த பக்கம் டோர் இருக்குது பாருங்கள். இந்த டோர் வழியாக நம்ம பால்கனிக்கு போகலாம். பட் இங்கே பாருங்கள், ஒரு சேரு, இந்த பக்கம் 2 சோஃபா செட்டு அழகாக உட்கார்ற மாதிரி. இங்கே மட்டும் நல்லா ஒரு மழை பெஞ்சால் எப்படி இருக்கும்? கையில் ஒரு காஃபி எடுத்துகிட்டு இங்கே குடிச்சிட்டு இந்த மழையை ரசிச்சிட்டபடியே குடிக்கிறது ஒரு தனி சுகம் இல்லை. நமக்கு அதிர்ஷ்டம் மழை பெய்தான்னு பார்ப்போம். அப்படியே பெஞ்சாலும் அந்த டைமில் கையில் காஃபி இருக்கணும். பார்ப்போம். சரி, நம்ம பாத்ரூமை காமிக்கிறேன் பாருங்கள். இந்த பக்கம் வந்தோம் அப்படின்னா ரெஸ்ட் ரூம் இருக்குது. இந்த ரெஸ்ட் ரூம்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ க்ளீனாக வச்சுருக்காங்க. வாஷ் பேஷன், ஒரு மிரர், லைட்ஸ் அங்கே இருக்குது. இங்கே கிரைசர் இல்லைப்பா சாமி, ஆனால் பட் இங்கே கொடுத்துருக்காங்க. ஹாட் வாட்டர் அப்படியே வருமானு தெரியல. ஓகேவா? ஸோ இதுதான். இது என்னடா க்ளீன் நினைக்காதீங்க, இப்போ நாங்கள் நடந்து போனது, வேறு ஒன்றும் கிடையாது. இங்கே ஒரு மிரர் இருக்குது, அங்கே நம்ம டஸ்ட்பின் இருக்கிறது கொடுத்துருக்காங்க. இங்கே ஃபேன் ரெகுலேட்டர் சுவிட்ச் பாயிண்ட்ஸு, இங்கே ஒரு டீப்பா. ஓவராலாக இது எப்படி இருக்குன்னு கேட்டால், கோவளம் பக்கத்தில் ஒரு பீச்சு பக்கத்துலேயே அமைஞ்சிருக்கு. பீச்சு பக்கம் ரொம்ப பக்கங்க, ரொம்ப பக்கங்க. ஒரு இங்கேருந்து ஒரு 100 மீட்டர் தாண்டினா பீச். அவ்வளோ பக்கத்தில் அமைஞ்சிருக்கு. இன்னும் நைட்டில் படுத்து தூங்கும் போது கண்டிப்பாக சொல்கிறேன், அந்த அலையோட சத்தம் காதில் கேட்கும். அந்த அளவுக்கு பக்கத்தில் பீச் இருக்குது. இவ்வளோ பக்கத்தில் ஃபுல்லாக கடைங்க தான் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் என்ன, நம்ம பியூர் வெஜிடேரியனு, அதுதான் இங்கே எதுவுமே இல்லை. இன்றைக்கி நைட் டின்னரு, பிஸ்கெட்டு, ப்ரெட்டு இப்படி தான் நாங்கள் சாப்பிட்டு நைட்டு காலத்தை ஓட்ட போகிறோம். நானும் மணி அண்ணாவும் செட்டில் ஆகிட்டோம். இப்போ இந்த ரூமோடைய டூர் முடிச்சிட்டேன். இங்கே ஃப்ரிட்ஜு ஒன்று இருக்குது. அந்த மாதிரி சாப்பிட்றவங்களுக்கு ஃப்ரிட்ஜ் இங்கே இருக்குது. கூலாக வச்சு குடிக்கலாம் நீங்கள். ஸோ நாங்கள் இதோட ரூம் டூர் முடிச்சுக்கிறேன். நான் இதை முடிச்சுட்டு இப்போ நம்ம நேரம் பீச்சுக்கு போயிட்டு அங்கே உங்களை சந்திக்கிறேன். ஓகே, அப்படியே கண்டினியூவாக ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, கீப் வாட்சிங். பீச் சைடில் வந்து இங்கே இருக்க பீப்புள் அவங்க எப்படி வாழறாங்க, ஏன்னா கோவா போல் இருக்கும் அப்படின்ட்டாங்க கோவளத்தை. நைட்டு வைப் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓகே, லெட்ஸ் கோ. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து இங்கே நம்ம தங்கியிருக்கிற ஹோட்டல் Vlaga Plaza, அங்கேருந்து நம்ம கிளம்பி வெளியே போகிறோம். போகிற வழி எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் நம்ம வந்து தங்கியிருந்த ஹோட்டல். கோட்டையா நியூ Vlaga Palace அப்படின்னு போட்டு ஏசி, நான் ஏசி பட்ஜெட் ரூம் எல்லாமே இருக்குது. பகலில் வியூ சூப்பராக காமிக்கிறேன். ஸோ நம்ம இப்படி வெளியே வந்தோம் அப்படின்னா, வெளியே வந்தோடனே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் கடைங்கள்லாம் இருக்குது. ஸோ வெளியே வந்தோடனே இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ். அங்கே பீச் தெரியுதா? அதுதான் பீச். வெளியே வந்தோடனே பாருங்கள், சின்ன சந்தூரில் வெளியே வந்தோடனே பீச் தான். அலை சத்தம் கேட்குதா? ஃப்ரெண்ட்ஸ், நம்ம
ரூமை விட்டு வெளியே வந்த உடனே வந்து பார்த்திங்கன்னா என் பேக் சைடில் பீச். நாளைக்கு 7 மார்னிங்கில் காமிக்கிறேன். வேறு லெவலில் சூப்பராக இருக்கும். ஸோ இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா போலீஸ் பூத்து, அவங்க எப்பவுமே இங்கே இருப்பாங்க ரவுண்ட்ஸ். சரி வாங்க, நம்ம இப்படியே ஜஸ்ட் ஒரு வாக் இப்படி போயிட்டு நம்ம திரும்பி இப்படி வர போகிறோம். நமக்கு வேண்டியது ஃபுட்டு, நமக்கு ஏற்ற மாதிரி என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். இந்த நைட்டு வைப்பில் இந்த பீச்சு தெரியுதா, இது ஓரத்தில் என்னென்ன கடைகள்லாம் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்துட்டு போகலாம். ஓகே, போகலாமாண்ணா? போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், அதுதான் வந்து லைட் ஹவுஸ் கலங்கரை விளக்கம் பீச். எங்கே வரைக்கும் வர்றது அழகாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஐயோ, மேலே நிலா, அங்கே பாருங்கள் லைட் ஹவுஸ். அந்த லைட் ஹவுஸ் அங்கே சிக்னல் லைட் மாறி மாறி வந்துட்டே இருக்கு பாருங்கள். தானே போச்சுண்ணா. அங்கே வந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், லைட் ஹவுஸ் லைட் சூப்பர் செமையாக இருக்குல்ல. லைட் ஹவுஸ் பக்கத்துலேயே நம்ம ரூம் போட்டிருக்கோம். ஆஹா, இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு வேண்டிய கடை எல்லாமே இருக்குது. டீ, காஃபி, ஸ்நாக்ஸ், மாயா ஸ்டோர்ஸ், ஏதாவது ஸ்ப்ரைட்டு, ஃபேண்ட் அது மாதிரி வாங்கலாம். இந்த பக்கம் ஐஸ்கிரீம் இருக்குது, எல்லா விதமான ஐஸ்கிரீம் போர்டில் இருக்குது. ஆனால் உள்ளே இருக்குமா தெரியல, வந்தால் கேட்போம். இங்கே ஜுவல்ஸ் எல்லாமே இருக்குது. மலபார் காஃபே, பியூர் வெஜிடேரியன் ரெஸ்டாரண்ட். ஓகே ஓகே ஓகே. चलो नाइट वाइब. फ्रेंड्स, इंगे தான் ஸ்டெப்ஸ், பீச், லைட் ஹவுஸ் மேலே. நைட்டில் இந்த பீச் உங்களுக்கு காமிச்சிட்டேன். இங்கேருந்து இந்த பக்கம் பாருங்கள் எப்படி இருக்குது. அந்த பீச் ஒட்டினா போல் இப்போ நம்ம நடந்து வந்த மாதிரி நடந்து போகிறாங்க பாருங்கள். இதே போல் தான் அந்த கடைசி வரைக்கும் இருக்கும். இதே போல் ஸ்டெப்ஸ் தான் இங்கே பாருங்கள். இந்த பிளாட்ஃபார்ம் மாதிரி இருக்கு இல்லையா, இந்த பிளாட்ஃபார்ம் தான் கடைசி வரைக்கும் போகும். இந்த பீச்சை ஒட்டினா மாதிரி அவ்வளவும் கடை வீதி தான். அவ்வளவும் சூப்பராக இருக்கும். சாயங்காலம் ஒரு 5:30 மணிக்கு தான் நாங்கள் இங்கே ஒரு 6 மணிக்கு நம்ம வந்தோம் இங்கே ரூம் செக்இன் பண்ணுறதுக்கு. நாங்கள் போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு வந்து டைம் ஆகிடுச்சு. இதே நாளைக்கு சாயங்காலம் இங்கே நம்ம இருக்க தான் போகிறோம். அப்போ 5:30 மணிக்கு இந்த இடம் இங்கே எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். வேறு லெவலில் இருக்கும். ஏன்னா இந்த பீச் ஓரமாக பார்த்தீங்கன்னா வாலிபால் விளையாடுறதுலேருந்து இந்த என்ன சொல்லுவாங்க இந்த ரிங்கு வச்சு விளையாடுற விளையாட்டில் சூப்பராக குழந்தைங்கலேருந்து பெரியவங்க இருக்கும் ஜாலியாக விளையாடிட்டு இருந்தாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த அப்படியே வாக் போயிட்டு நம்ம ரூமுக்கு போயிடலாம். முதல்ல நமக்கு வேண்டியது வாங்கிட்டு உள்ளே போயிடலாம். ஓகேவா? மணி அண்ணா வந்து தான் ஃபஸ்ட் டைம் அவருக்கு. சரி வாங்க பார்ப்போம். பீச்சுனாலே ஒரு ட்ரெஸ் கோடு இருக்கும்ல, அந்த ட்ரெஸ் கோடு, அந்த பூ போட்ட சட்டை, எஸ் அதே மாதிரியான ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே இங்கே இருக்குது. அதே மாதிரி பேக்குமே வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பேக் நீங்கள் பார்க்க முடியுதுங்க. வேணுன்றவங்க பர்ச்சேஸ் பண்ணுங்கள். மேலே பார்ட்டி பண்ணுறது போல் இருக்குது. இந்த டான்ஸ் பண்ணி டிஜே போட்டு டான்ஸ் பண்ணி மேலே பார்ட்டி பண்ணுவாங்கள்ல, அந்த ஏரியா போல் இருக்குது. இன்னும் டைம் ஆகலை, இன்னும் போக போக தான் கூட்டம் ஜாஸ்தி வரும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது எல்லாமே ஒரு ஆன்டிக் கலெக்ஷன்ஸ் போல் இருக்கக்கூடிய ஒரு கடை. அந்த கடைக்கு வெளியே வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்பிளே வச்சுருக்காங்க.
ஸோ அதான் இப்போ பார்த்துட்டு இருக்கோம். இப்போ கடைக்குள்ளே போய் பார்க்கலாமா, வாங்க. இப்போ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த பீச் ஓரத்தில் இருக்கக்கூடிய கிராஃப்ட் ஷாப்க்கு வந்திருக்கோம். எனக்கு பிடிச்ச கதகளி ரொம்பவே அற்புதமாக வச்சுருக்காங்க. இந்த பாக்ஸ் எல்லாம் பாருங்களேன், எல்லாமே வுட்டு, ஆனால் எல்லாமே விதவிதமான ஒரு டிசைனில் இருக்கு. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பெயிண்டிங்கில் பண்ணது. எல்லாமே எவ்வளோ ரிச்சாக இருக்குன்னு பாருங்க, பியூட்டிஃபுல்லாக இருக்கு. வாவ், இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த எலிஃபென்ட்ஸை. ஓ மை காட், பார்க்கும்போது என்ன ஒரு அழகா இருக்கு பாருங்களேன். மொத்தம் ஒரு 10 எலிஃபென்ட்ஸ் இருக்குங்க. 10 டிஃப்ரெண்ட்ல அவங்க பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே கையில வரைந்த ஓவியம். சூப்பரா இருக்குல்ல. இங்க பாருங்க, கேமல் இருக்கு, குதிரை இருக்கு, யானை இருக்கு. எல்லாமே அந்த தனியா ஒரு யூனிக்கா இருக்கு, அதுதான் டிஃப்ரெண்ட். இந்த பாக்ஸ் எல்லாம் பாருங்க, ரொம்ப சூப்பரா இருக்கு. எல்லாமே ஒரு அற்புதமா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஒரு கலைநயத்தோட இருக்கு, ஒவ்வொரு பொருளுமே ரொம்ப நல்லா இருக்கு. வாவ், இங்க பாருங்க என்ன விதவிதமான ஒரு வுட்ல பண்ணிருக்காங்கன்ட்டு. பீகாக் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நைஃப். அது அந்த டின்னர் செட் வைப்போம்ல, அது நினைக்கிறேன். அது ரொம்பவே நல்லா இருக்கு. இங்க பாருங்களேன், கிருஷ்ணர். வாவ், வேற லெவலு. அந்த சரஸ்வதி பாருங்க, கையில வீணை வச்சுக்கிட்டு சூப்பரா இருந்தாங்க. குபேரன் செஸ் போர்டு பாருங்களேன், ரோல் பண்ணி வச்சிருக்காங்க. என்ன அழகு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒவ்வொரு பொம்மையுமே எல்லாமே வுட்டு, வேற மாதிரி வச்சிருக்காங்க. ஒரு டிஃபரன்ஸ் கலெக்ஷன்ஸ் நான் இங்க பாக்குறேன். புத்தால இருந்து இங்க பாருங்க கணேசாவை. வாவ் வாவ், எலிஃபென்ட் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். யாருக்கு தான் எலிஃபெண்ட்டை பிடிக்காது. இங்க பாருங்க, விதமா இருக்குங்க. This elephant how much? This is 2,800. 2,800. So wood made? Handmade in a wood. Wood. You mean handmade? Handmade. Yeah. Friends, இங்க இருக்கிற எலிஃபென்ட் வந்து பாத்தீங்கன்னா கையில ஒவ்வொன்றும் செதுக்கினது அப்படின்றாங்க. எதுவுமே மிஷின்ல ஒர்க் பண்ணது கிடையாது. It's very beautiful. How much this is? 2,800. 2,800 rupees. This for you. It's for you. Oh, 2,800 ரூபாய் சொல்றது எனக்காகவா? ஸோ இந்த விநாயகர் இந்த ஃப்ரண்ட் முகம் எப்படி இருக்கு பாருங்க. See this, the guy's eyes. Very nice. It's very nice. 2,800. You're welcome. Very nice. This plate, which state? It's Turkish. Turkish. Friends, இப்போ இந்த கையில் அவர் வச்சிருக்காரு இல்லையா, இந்த பிளேட் வந்து துருக்கியிலேருந்து வந்தது அப்படிங்கிறாரு. வாவ், handmade? Yes, full handmade. Full handmade. How much this? It's 5,500. 5,000? 500. Very good. 5,500. Is it Turkey? Real. How can Some person bring for my friend, bring for me. Oh, your For friend selling. bring for you. There was lot of pieces, but I sold it. Okay. This is not a Turkish. This how much? Turkish. 1,000 Turkish. 1,000? 1,000. 1,000 rupees. Yeah. Friends, இந்த பாருங்க, இந்த மாதிரி சின்ன ஒரு இதுதான். பட் ஆனால் கைவண்ணத்தில் அவங்க பண்ணதுனால இது வந்து 1,000 rupees சொல்றாங்க. Ashtray. Ashtray. This is how much? 1,650. Yeah. வா, ஒரு ashtray வந்து 1,650. யாருக்காவது இது தட்ட மனசு வருமா? See, சங்குல செய்யப்பட்ட. What is this? Bracelets, stone bracelets. This one, sangu. Shank is just it is shank, but not original. It's not original. Old piece. The old Antique piece. collection. Oh yeah. Antique collection piece. Okay. How much this? This will be cost 8,000 rupees. 8,000. Yeah. Oh my God. Very nice, bro.
What jacket, silk jacket, wool jacket. Okay. Yeah, pashmina shawls, Cashmere shawl. Okay. Oh, starting price. Starting price shawl is cost 200 rupee, also up to 3 lakh rupee. 3 lakh rupee. Yeah, different. Okay. Different 2,000 rupee, 3,000 rupee, 4,000 rupee, 50,000 rupee. Which quality you like, quality makes the price. Okay. You like- Qualities make the price. Yes. You like real handmade pashmina shawl, that will cost 2 lakh rupee, 1 lakh rupee. It depends upon the work. Okay. Real one. Okay. Fine, bro. Okay. Thank you for your Nice to meet you. costly time. Friends, நம்ம இங்க பீச் ஓரமா இருக்கக்கூடிய ஒரு கிராஃப்ட் ஷாப் தான் வந்திருக்கோம். Yeah. What's your name? My name is Abdullah. Abdullah. Mr. Abdullah shop இது. So வந்தா இங்க இருக்கிற ஜஸ்ட் ஒரு காமிச்சிருப்பேன் உங்களுக்கு. If you like, come here and take the collections. Okay. Very good price, good quality. Please give my subscribers for discount. Yeah, inshallah. Okay. நம்ம சேனல் நேம் சொல்லுங்க. He got the give the discount. Okay. Okay friends, வாங்க நம்ம அடுத்த பார்க்கலாம். Thank you bro. Thank you. Nice to meet you.